ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒவ்வொருத்தவங்களும் சென்னையில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க மக்கள் சைடில். ஸோ எங்கள் டிரைவர் சார்பாக நான் வந்து இப்போ ரெகுலராக ஓட்டுறதை விடாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் இங்கே என்ன நடக்குது, டிரைவர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோவில் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டிரைவரும் இப்போ ஒரு ட்ரிப்பை எடுத்திருக்கேன். அதாவது சடான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்க, சென்னையில் வண்டி ஓட்டுறப்ப இந்த வயசான பாட்டியை பாருங்க. இது வந்து திருவள்ளூர். இந்த வயசில் அந்த ஒரு குச்சியை ஊண்டிக்கிட்டு எவ்வளோ வாட்டர் பாட்டிலை பிறக்கிட்டு போகிறாங்க பாருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யாராவது நீங்கள் டிரைவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை உங்களால் முடிஞ்சதை ஏதாவது கொடுங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க பெற்றவங்க, அதாவது பெற்று போட்டிருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வாட்டர் கேனை பிறக்கி அவங்க வயிற்ற கழுவுற அளவுக்கு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தாங்க. ஒரு ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 2-3 நாளாக சரியாக வீடியோவும் போடல, வண்டியும் ஓட்டல. நான் எப்போ ஏர்போர்ட்டில் போய் உக்காந்தனோ அப்போயே எல்லாம் அவுட். அப்போ ஏர்போர்ட்டில் போய் உக்காந்தனும் அப்பயே எல்லாம் சோழி முடிஞ்சுங்க. என்னடா சொல்கிறேன்னா, வரக்கூடிய வீடியோலாம் எல்லாமே சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ என்னடா அப்படின்னா, இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. ஐயாலா என்ன ரீசன் தெரியல. ஸ்டோரி மட்டும் அப்லோட் ஆகுது. அதுவும் என்னோட ஃபோனில் அப்லோடே ஆக மாட்டேது. ஸ்டோரி மட்டும் தான் அப்லோட் ஆகுது. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். நான் 4.5 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட்டு. நான் வந்து மறந்துட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க. ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். ஸோ 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், நீங்களே பாருங்கள். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தான் நான் திருவள்ளூர் வந்தேன். இத்தனைக்கும் சடான் வெஹிக்கிள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு டிரைவரும் உங்களோட பேர், அதாவது எவ்வளவுக்கு நம்ம இவ்வளோ கிலோமீட்டருக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டினா என்ன ஆகும். ஸோ அதை பற்றி என்னால் முடிஞ்சது வந்து அப்படியே வீடியோவில் ஒவ்வொரு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இனி வரிசையாக வந்து விளாக் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மக்களும் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட கேட்குறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நான் வந்து இன்ஸ்டாவில் தான் ஃபுல்லாக பண்ணலான்னு பார்த்தேன். இன்ஸ்டாவில் என்ன ரீசனே தெரியல, வீடியோ அப்லோட் ஆக மாட்டேது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அவருக்கு வந்து பார்த்தோம்னா தமிழே தெரியல. ஆனால் எடுத்துட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் வேறு வழியில். இத்தனைக்கு நான் ஊபர் எடுக்கல, சடான் தான். ஆனால் நான் கஸ்டமர்லாம் எந்த தப்புமே சொல்லலை. ஊபர்காரன் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான் நீங்களே பார்த்தீங்களா? ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்களா? ஊபர்காரன் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டால் இதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. டிரைவருங்க கீழே ஃபுல் டீட்டெயிலோட கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பாருங்கள். நான் சொல்கிறத விட மற்ற ஒவ்வொருடைய டிரைவரோட ஆதங்கத்தை உள்ளே கொட்டினா தான் தெரியும். தந்தி டிவிலலாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. நிறைய டிரைவர் சொன்னீங்க, எங்களெல்லாம் வந்து பெருசாக இது பண்ண மாட்டேன்றாங்க. ஆட்டோக்காரன் நினைச்சா உடனே இன்னமும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய உரிமையை வந்து அவங்க அதாவது ஒற்றுமையா இருந்து கேட்குறாங்க. ஆனா இந்த ஃபீல்டு பர்டிகுலரா இந்த ஃபீல்டு மட்டும் ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமையா இருந்தாலுமே பிரிச்சிடறானுங்க. அது ஒண்ணுதான். எனக்கே ஒரு மிரட்டல் வந்துச்சு ஐயால இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டதுக்கே. ஏன் கேட்குறீங்க? டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, அதாவது டாக்டருக்கு சமமானவங்க நாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு மிரட்டல் வந்துச்சு. வீடியோ டெலிட் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்க, முழுசாகவும் பேசலை அப்படின்ட்டு. ஆமாம், முழுசா நான் செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், என்னால் முடியலை. அதாவது அது இன்ஸ்டால வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு மெடிசன் செலவுக்கு ஒரு 50 ரூபா கேட்குறாங்க, அது க்யூர் ஆகலை. அடுத்ததா வந்து இன்னொரு டாக்டர் பார்க்க போறீங்க, அவர் 500 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கேட்குறாரு. சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு போறீங்க, ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். அதே போல தாங்க நாங்களும். ஸோ உங்களை பத்திரமா கொண்டு போய் இறக்கி விடுறோம்ல, அதுக்கு உண்டான ரேட்டை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நிறையா பேத்திக்கு வந்து நானே வந்த புதுசில் நிறையா மிஸ்டேக் பண்ணேன்னா கிலோமீட்டருக்கு ரொம்ப கம்மியாக ஓட்டினேன். இன்னமும் என்னோட வண்டியில் வந்து கிளச் பிளேட் ரொம்ப ஹார்டாக இருக்குது. 2 நாள் தொடர்ச்சியாக ஓட்டினாலும் எனக்கு கால் வீங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நான் மாற்றலை, ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி. இந்த மாதம் டியூ வந்துருச்சு, வண்டிக்கு வாங்கின லோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே போனாங்களா, அது பாஸ் பண்ணிட்டு பேச முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. நானாவது சொல்லிட்டேங்க, ஒரு நானாவோட வாய்ஸை நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். அதாவது நம்மளுடைய பெரிய சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுல ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், டிரைவர்ஸ் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. அதுவும் போய் பாருங்க. இன்னும் தொடர்ந்து டிரைவர்ஸ் இன்டர்வியூ வரும். நம்ம இதில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு நண்பர்.
பேர் சொல்ல விரும்பல, அவரோட ஆதங்கத்தை சொல்றாரு. கொத்தனாரு சித்தாளு வேலை பார்க்குறவங்க கூட டயத்துக்கு டைம் முடிஞ்சு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போய் குழந்தைங்களோட ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு டைமிங்கே கிடையாது. நிம்மதியாக வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பொண்டாட்டி கூட ஒன்றா இருக்கிறதுக்கே கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஆதங்கத்தை அது சொல்கிறப்ப எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு ஒரு மாதிரியா. ஸோ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம காசுனா நமக்கு உண்டான வருமானம் கரெக்டாக இல்லை. அதனால இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா உடனே வண்டியை ரப்படி அடிக்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்கவே முடியல. நான் வாய்ஸ் அதாவது அந்த ரெக்கார்டு இன்க்ளூட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு டீப்பாக. ஸோ நீங்களே பாருங்க, இது ஒரு டிரைவரோட ஆதங்கம் மட்டும் இல்லை, இவர் வாய் விட்டு சொல்லிட்டாரு. சில பேர் இன்னும் சொல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க, சொல்கிறதுக்கு இடம் தெரியாமல். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு நான் கேட்டுட்டு கருத்தை கட்டாயம் கீழே பதிவு பண்ணுங்க. அதுக்காக வந்து பார்த்தோம்னா நான் மக்களை குறை சொல்ல விரும்பலங்க. எப்படி சொல்றது, அதாவது ஊபர் ரேபிட்டோல கேப் எக்கனாமிக், ஊபர்ல வந்து ஊபர் கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா வேகனர் டிக்கி இல்லாத வண்டிக்கு தான் அது செட் ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஓலாவில் வந்து நம்ம மினி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அதே ஊபரில் ஊபர் கோவா ஆஃப் பண்ண முடியாது, ரேபிட்டோலையும் ஊபர் கோவா ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஊபர் கோ அந்த நார்மல் கேப் புக் பண்ணுறப்ப எங்களுக்கு ஆஃப் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் உட்காந்துருப்போம். ஸோ எடுக்கிறவனே நான் தப்பு சொல்ல விரும்பலை, வேறு வழி இல்லாமல் அதை எடுக்கிற மாதிரி ஆகி போகும். எங்களுக்கு அது வேறு வழி இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோமா, அவங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறோம், இது சடான் வண்டிங்க, நீங்கள் வந்தால் வாங்க வராட்டா போங்க. ஏன்னா புதுசாக வர்றவங்க வந்து அந்த ஊபர் கோக்கு அந்த ரேட்டுக்கு போய் பழகிட்டாங்க. நம்ம மினி சின்ன வண்டி புக் பண்ணால் பெரிய வண்டி தானே வருது, நம்ம எதுக்கு சின்ன வண்டியில் போகணும், பெரிய வண்டியில் நீட்டாக கெத்தாக கம்பீரமாக போகலாமே அப்படின்ட்டு அவங்களும் மக்களும் மாறிட்டாங்க. ஸோ மக்களை வந்து நான் தப்பு சொல்ல விரும்பலை, பழக்கம் ஆக்கிட்டான், கார்பரேட் ஃபுல்லாக வந்து அடிமை ஆக்கிட்டான். மக்களை வந்து குறை சொல்லவே முடியாது. மக்களாக ஒரு சில பேர் வந்து நிறையா பேர் வந்து அதோட ரீசனு எங்களோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அமௌண்ட் ஒரு சிலர் தான் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப அதாவது ஒரு சிலர்னா இல்லை, ரொம்ப பேர்னே சொல்லலாம், அவ்வளோ பேர் கொடுக்க மாட்டாங்க. நிறையா இருக்குது, நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய நிலைமை சென்னையில் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு டிரைவரோட நிலைமை என்ன. இந்த ஹெல்த் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா மண்டையிலலாம் எனக்கு பாதி மயிரக்காலான்னு சொல்லுவேன் முன்னாடி, அதே போல் பாதி உடம்பவும் காணா. இந்த சட்டெல்லாம் போட்டால் முன்னாடி டைட்டாக இருக்கும், இப்போ தொலைன்னு ஆகிப்போச்சு. என்ன ரீசன், ஃபுல்லாக டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை. இன்னும் எக்கச்சக்கமாக பேசலாம் பேசிக்கிட்டே போவேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், கிலோமீட்ரு சிஎன்ஜி இல்லை 2 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து சிஎன்ஜி பங்குக்கு எம்டி அடிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ட்ரிப்பு வந்து பார்க்கணும். நான் எத்தனை மணிக்கு வந்தேன், இங்கே வந்து அடுத்து எப்போ ட்ரிப்பு கிடைக்கும். இப்போ நான் இங்கேருந்து சிஎன்ஜி பங்குக்கு போகணும், ஃபஸ்ட்டு சிஎன்ஜி ஃபுல் பண்ணணும். சிஎன்ஜி 2 கூட தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே எத்தனை மணிக்கு ட்ரிப்பு கிடைக்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் நம்ம திருவள்ளூர் வந்தாலே நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குற ரீசன் இருக்குது. கிலோமீட்டருக்கு உண்டான ரேட்டே வரல இந்த ட்ரிப்பில். இதெல்லாம் சில பேர் வந்து கிளம்பிக்கிட்டுலாம் போடுவாங்க, அதனால வந்து என்னால் அப்படி போட முடியல. சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டு அங்கே நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோம்னு தெரில, திரும்ப எம்டி அடிக்க போகிறோமான்னு தெரில. நீங்கள் என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எத்தனை கிலோமீட்டர் எம்டி அடிக்கிறேன், என்ன நடக்குதுன்றத டோட்டலாக காமிக்கிறேன். மக்களை நான் இந்த விஷயத்தில் தப்பு சொல்ல விரும்பலை, அது வந்து அந்த ஆப்காரன் பழக்கிட்டான். ஆனால் நல்ல ரேட்டுக்கு டிரைவர்ஸ் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆப் சில வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் நல்ல ரேட்டுக்கு, நான் கூட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப்பில் சேர சொன்னாங்க, நான் ஒரு 2 குரூப்பில் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எந்த குரூப் ட்ரிப்பு எடுக்கலை. ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் மக்களுக்காக, ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப அமௌண்ட் இல்லைங்க. நாங்கள் அதாவது கொஞ்சம் ஹையஸ்ட் பீப்புளுக்கு வந்து நிறையா குரூப்பில் வந்து புக்கிங் விழுந்து நல்ல ரேட்டுக்கு ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மக்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்காக தான் உழைக்கிறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் எங்களோட இதை கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வண்டியை இறக்குங்க, வண்டியை இறக்கி நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு லேடி வந்து வண்டி வாங்கி போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களே வண்டி வாங்கி அதை போட்டு உட்காந்து ஓட்டினா தான் அதோட வலி தெரியும். மாலை போட்டிருக்கேன், அதனால பேர் வேர்ட்ஸு. ஓகேங்க, நான் இங்கே ட்ரிப்பை எடுத்துகிட்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் என்ன ஏதுன்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கே சிஎன்ஜி பக்கு இருக்குது, அதான் சிஎன்ஜி இருக்கான்னு தெரில. இது ஒரு பெரிய இம்சமயிராக இருக்குது, என்ன பண்ணுறது, சாமி சரணம். வழியாக வந்து பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு இந்த பங்குக்கு வந்தோம். ஆனால் வண்டியெல்லாம் நிற்கிதுங்க, ஆனால் ப்ரெஷர் தான் இல்லை. ஆட்டோக்கார அண்ணனே புலம்பி தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரே சொன்னார் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. அதில் காமிக்கிறது ப்ரெஷர் கிடையாதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஏறவும் மாட்டுது அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. வேறு வழி இல்லை. இப்போ 3 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வந்தோம். இப்போ இதுக்கடுத்து வேறு பங்கை பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி இருக்குது. ஆனால் மிஷின் ஆன் ஆக மாட்டுது அப்படின்னு ப்ரெஷர் அதிகமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, மேலே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அடுத்த பங்கு 4 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ போட்டிருக்கு. ஸோ இங்கே இருந்தோம்னா நமக்கு ட்ரிப் அடிக்குமான்னு தெரில. சும்மா உட்கார்றதுக்கு சிஎன்ஜியை ஃபுல் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் எம்டிஎஸ் தான் போகணும். இந்த மாதிரிலாம் நடக்குங்க. நிறையா பேர் வந்து 30 கிலோமீட்டர்லாம் சிஎன்ஜி பங்குக்காண்டி போயிருக்காங்க. இல்லைன்னு மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி கிடைக்கலையா பெட்ரோலை போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த பங்கில் போகிற பங்கில் போட்டுக்கிடுவேன். ஆனால் இது கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நம்ம உள்ளே ரொம்ப லாங்காக போகணும். ஸோ அப்படின்னா நம்ம 500 300 மேலே பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 4 கிலோமீட்டர் எம்டிஎஸ் போனாலும் பரவாயில்லன்ட்டு போய்கிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை நமக்கும். உன்னை யாரா போக சொன்னது மக்கள் கூட கேட்கலாம். தலையிழுத்து வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியாக இங்கே சிஎன்ஜி கிடச்சிருச்சுங்க. சிஎன்ஜியும் கன்ஃபார்மாக ப்ரெஷரும் நல்ல ப்ரெஷர் இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் எம்டி அடிச்சுட்டு வந்திருக்கேன்ட்டு. இதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு, இன்னும் எனக்கு நான் எவ்வளோ நேரம் கழிச்சு ட்ரிப் எடுக்க போகிறேன்னு தெரில.